ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டூ ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கும் ஒரு செல்லிங்கில தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நெறைய பேரோட டவுட் என்னன்னா, இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சலா அப்படின்னு சொல்லி நெறைய பேர் டவுட் கேட்டுருக்காங்க. ஸோ ட்ரெண்ட் ரிவர்சல் எங்க இருக்குன்னா, 21,300க்கு கீழ உடைச்சா தான் ட்ரெண்ட் ரிவர்சல். அதுவரைக்கும் ட்ரெண்ட் ரிவர்சல் கிடையாது. இது வந்து ஒரு ஸ்விங் அவ்வளோதான். மார்க்கெட் வந்து ஒரே மாரி மேல ஏறிட்டே இருக்கக்கூடாது. எப்பயுமே ஏறுச்சு அப்படின்னா, இறங்கிட்டு தான் திரும்ப ஏறணும். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் ஏறி இருக்கு, இறங்கியிருக்கு, திரும்ப ஏறி, இறங்கி, திரும்ப ஏறி இருக்கு. ஸோ இப்ப திரும்ப இறங்கிட்டு இருக்கே தவிர, இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறது வந்து கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் 21,300 பிரேக் பண்ணா மட்டும் தான் ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிற ஒண்ணு நடக்கும். அதுவரைக்கும் ட்ரெண்ட் ரிவர்சல் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இருக்கிற சப்போர்ட் லெவல் வந்து 21,490 தான். இன்னைக்கு அந்த இடத்துல தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து கேப் டவுன் தான் ஆகப்போது. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் ஆக்ட் ஆக போறது 21,300. 21,300 பிரேக் பண்ணுச்சுன்னா, கண்டிப்பா வந்து நான் ட்ரெண்ட் ரிவர்சலா தான் எடுத்துப்பேன். ஸோ அடுத்த சப்போர்ட் வந்து எங்க இருக்கும்னு கேட்டீங்க அப்படின்னா, 21,000 தான். 300 பாயிண்ட் கீழ விழுறதுக்கு பாசிபிலிட்டீஸ் நெறைய இருக்கு. ஸோ 21,300 பிரேக் பண்ணுதா இல்லையான்றது தான் நாளைக்கு வந்து பார்க்கணும். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல் வந்து 21,300. அது பிரேக் பண்ணுச்சுன்னா, கன்ஃபார்ம் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து மெயினா வந்து செல் ஆறதுக்கு யார் காரணம் அப்டின்னா, ஐடி தான். கிட்டத்தட்ட ஒரு 800 பாயிண்ட் விழுந்தது. ஸோ ரிலையன்ஸுமே அதே மாரி செல் தான் ஆயிருக்கு. இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ட்லருந்து செல் தான் ஆயிருக்கு. ஹெச்டிஎஃப்சியும் செல் தான் ஆயிருக்கு. ஸோ அப்போ மத்தத இப்போதைக்கு நிஃப்டியோட சப்போர்ட் லெவல் வந்து 21,300, ரெசிஸ்டன்ட் வந்து 21,480. ஓகேங்களா? இது வந்து நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம்ல, ஸோ அதிலேயே தான் இன்னைக்கு க்ளோசிங்கும் வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து அந்த சப்போர்ட் லெவல்ல சப்போர்ட் எடுத்துட்டு அப்படியே மைல்டா சுத்திட்டு இருக்கே தவிர, ஹெவி வெயிட்ஸ்ல வந்து ஐடியும், ரிலையன்ஸ் நல்ல செல்லிங் போச்சு. ஸோ அதனால மார்க்கெட் அதால வந்து வெளியில பெருசா வந்து வெளியில மேல வர முடியல. ஸோ அது ஒண்ணு மட்டும் தான் ரீசனு. ஸோ இதோட சப்போர்ட் லெவல் வந்து கீப் ஆன் அந்த 47,500 அந்த ரேஞ்ச் தான் வந்து சப்போர்ட் லெவலா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து அத பிரேக் பண்ணுச்சு அப்டின்னா 47,200 300 அப்படின்றது வந்து சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். ஸோ நாளைக்கு கேப் டவுனுங்கிறனால எனக்கு தெரிஞ்சு அதுக்கு கீழ ஓப்பன் ஆகுறதுக்கு கூட பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ அப்படி இத பிரேக் பண்ணி கீழ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு அடுத்த சப்போர்ட் லெவல் எங்க இருக்கும்னா 46,750. ஓகேங்களா? அதுதான் வந்து அதுக்கு அடுத்துள்ள சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். இன்னைக்கு நல்ல செல் ஆனது ரிலையன்ஸ். தலைவன் பாவம். ரிலையன்ஸ் தான். இதோ அந்த ட்ரெண்ட்ல பிரேக் பண்ண முடியாம திரும்ப வந்து செல் ஆயிட்டாப்ல. ஸோ இவர் வந்து திரும்ப கீழ வர்றாரு அப்டின்னா 24,780ல தான் அவருக்கு சப்போர்ட் லெவல் இருக்கு. அதுவரைக்கும் சப்போர்ட் லெவல் கிடையாது. ஓகேங்களா? இப்போதைக்கு வந்து சஸ்டெயின் ஆயிட்டு இருக்காப்ல. ஸோ இதுலருந்து பிரேக் அவுட் எடுத்து கீழ வரணும்னு முடிவு பண்ணிட்டாப்ல அப்டின்னா 2480 தான் அடுத்த சப்போர்ட் ரிலையன்ஸ்க்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ இவரும் வந்து அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் பண்ண முடியல. 1726. ஸோ திரும்ப கீழ வந்து தான் சப்போர்ட் எடுத்து தான் க்ளோசிங் வச்சிருக்காப்ல 1670. நாளைக்கு கேப் அப் ஆகும், டவுன் ஆகும்போது இன்னும் செல் ஆறதுக்கும் பாசிபிலிட்டீஸ் இருக்கு ஹெச்டிஎஃப்சில. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து கோத்ரேஜ் அண்டு வேதாந்தால வந்து நான் ஸ்டாக்ஸ் குடுத்துருந்தேன் கிளையண்ட்ஸுக்கு. ஸோ அவங்க அதில பார்த்தீங்கன்னா, கோத்ரேஜ் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ். இது வந்து ஒரு ரவுண்டிங் பாட்டம். ஸோ ப்ராப்பரா வந்து நல்ல ரெசிஸ்டன்ட் ஆயி மேல போயிட்டுருக்கு. இதோட டார்கெட் வந்து 1214. இப்போ வந்து 1167, 70 அந்த ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு கோத்ரேஜ். ஸோ ஆப்ஷன்ஸ் குடுத்திருந்தேன். ஸோ நல்ல ப்ராஃபிட் போயிட்டுருக்கு. நேத்து தான் குடுத்தேன். இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 2000 நியர் பை ப்ராஃபிட் போயிட்டுருக்கு. வேதால். ஸோ இதுலயும் வந்து நியூ இயர் அன்னைக்கு குடுத்திருந்த கால் இது. ஸோ லாஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி குடுத்திருந்தது. ஸோ இதுலயுமே பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5000 கிட்ட வந்து ப்ராஃபிட் ஆல்ரெடி போயிருச்சு. இந்த லாஸ்ட் 2 டேஸ்ல ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுத்துட்டு இருக்கு. ஸோ ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து உங்களோட பையிங் காஸ்ட்ட ஸ்டாப் லாஸா வச்சு மெயின்டெயின் பண்ணுங்க. கீப் ஆன் ராலி கொண்டு போங்க. ஏன்னா, இது இன்னைக்கு இதுவுமே கேப் ஃப்ளாட்டா தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ அதனால பிரச்சனை இல்ல. நாளைக்கு வந்து கேப் டவுன் கிடைக்க போது. ஸோ ஸ்டாக்ஸுக்கும் இண்டெக்ஸுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான். எல்லாமே அதே மாரி நடக்காது. ஸ்டாக்ஸுக்கும், இண்டெக்ஸுக்கும். ஸோ நாளைக்கு இது எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா இது வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு ரெசிஸ்டன்ட்ட வந்து பிரேக் பண்ற ஸ்டேஜ்ல வந்து பிரேக் பண்ண முடியாம தடுமாறிட்டு இருக்கு. வேதால். ஸோ நாளைக்கு ப்ராஃபிட் புக் பண்றவங்க புக் பண்ணிருங்க வேதால்ல. கோத்ரேஜ் கீப் ஆன் ராலி குடுத்துட்டு தான் இருக்கு. என்னோட ப்ரெடிக்ஷன் படி அது அந்த ட்ரெண்ட் லைன வந்து கண்டிப்பா வந்து டச் பண்ணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நாளைக்கு தெரிஞ்சிரும் அவனும் டச் பண்றானா இல்லையா அப்படிங்கிறது. ஐடி த மெயின் பிளேயர் ஃபார் டுடே மார்க்கெட் வந்து ஐடி தான். ஆல்மோஸ்ட் வந்து 800 பாயிண்ட் கிட்ட இறங்குச்சு. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு ஹியூஜ் செல்லிங் தான் சொல்லணும் ஐடில. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து ஒரு செல்லிங் நல்ல செல்லிங் அதுவும்.
நானுமே எதிர்பார்க்கல. ஐடி வந்து இவ்ளோ செல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, யுஎஸ் மார்க்கெட் டவுன் ஜோன்ஸ் எல்லாமே நேத்து தான் வந்து ஃபர்ஸ்ட் டே அவங்களுக்கு வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ, அந்த ஃபர்ஸ்ட் டேலயே வந்து இவ்ளோ செல் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு நல்ல செல்லிங்கோட தான் முடிச்சிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2.5% வந்து இறங்கியிருக்கு. ஒரு ஹியூஜ் ஃபால்ன்னு தான் சொல்லணும். ஸோ ஐடி மட்டும் இறங்கல. ஐடி கூட சேர்ந்த மாரி ஐடில உள்ள எல்லா ஸ்டாக்ஸும் நல்ல அடி வாங்குச்சு. இன்ஃபோசிஸா இருக்கட்டும், டிசிஎஸ்ஸா இருக்கட்டும். டிசிஎஸ்லாம் 2.5% வரைக்கும் டிசிஎஸ் இறங்கியிருக்கு. ஆ இன்ஃபோசிஸ் ஆல்மோஸ்ட் 3% இறங்கியிருக்கு. அப்புறம் வந்து ஆனா எல்&டி மட்டும் இறங்கவே இல்ல. ஸோ ஹெச்சிஎல் வந்து 2%க்கு மேல எல்லாமே செம்ம அடி. விப்ரோ 3% அடி. டெக் மஹேந்திரா 2.5% அடி. எல்லாமே பயங்கர அடி, அடி. அடி அடின்னு அடிச்சு இறக்கிட்டாங்க. ஸோ நான் பயந்த ஒரே ஒரு விஷயம், இதுல வந்து ஒரு பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். அது என்ன பேட்டர்ன்னா டபுள் டாப். இது ஒரு டாப், இது ஒரு டாப். இதான் நெக்லைன். இப்போ நெக்லைன்ல தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ இது பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பா 33,371க்கு கண்டிப்பா வரும். அது வருதா இல்லையான்னு சொல்லி நாளைக்கு தெரிஞ்சிரும். நாளைக்கு கேப் டவுன் தான் ஆகுது. மேபி அதுல இப்போ வந்து 34,450 அந்த ரேஞ்சில இருக்கு. ஸோ கண்டிப்பா 33,370 இன்னொரு 1000 பாயிண்ட் வரைக்கும் கீழ இறங்குறது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஐடில. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்காக டெய்லி யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறேன். உங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இப்போ வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.